பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதை பற்றின ரீல்ஸ் மீம்ஸ்ன்ட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸு, வீடு, டிராவல் டைம் எல்லாத்துலேயுமே வந்து பிக் பாஸ் பற்றின பேச்சு தான் இப்போ போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது முன்னாடி நடந்த சீசன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்களுக்கு எது பண்ணால் பிடிக்குமோ அதே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இன்ட்ரடக்ஷனில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, 24 மணி நேரத்தில் ஒரு எவிக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நேற்று சாச்சனா நமிதாஸை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த சாச்சனா நமிதாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அவருக்கு வந்து பொண்ணா நடிச்சாங்க. ஸோ பிக் பாஸ் இன்ட்ரடக்ஷன்லேயே அவங்க இது மாதிரி சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டுக்கு போயிட்டு நான் என்னோட ஸ்டேஜை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் 24 மணி நேரத்துலேயே அவங்க எவிக்ட் ஆனது அவங்க மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்லேயும் சரி, அவங்களோட ஃபேன்ஸும் சரி ரொம்பவே வந்து வருத்தமாயிட்டாங்க. இல்லை என்ன ஒரு வருத்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் இன்ட்ரடக்ஷனில் சச்சனாவும் விஜய் சேதுபதியும் வந்து பேசிட்டு இருக்கும்போது, வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து நீ சண்டை போட்டு வீக்கெண்டில் வந்து நீ அப்பான்னு கூப்பிட்டாலாம் ஒன்று மன்னிக்க மாட்டேன், அப்போ ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் ஒரு வீக்கு கூட வராமல் அவங்க எவிக்ட் ஆனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எல்லாருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சச்சினா நமிதாஸை வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டாக கூட உள்ள அனுப்பலாம்.